கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் பிள்ளை பிறக்கலை. 2 வருஷம் ஆச்சு, இன்னும் பிள்ளை பிறக்கலை. 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் பிள்ளையே பிறக்கலை. பிள்ளையே பிறக்கலைன்னா ரட்சிக்கப்படாதவங்களாக இருந்தால் இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ரட்சிக்கப்பட்டவங்களாக இருந்தால் உங்கள் மனசாட்சியை தொட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எந்த புருஷனாவது பிள்ளை இல்லாமல் இருக்குதுன்றதுனால தான் மனைவியை பார்த்தியமா நமக்கு பிள்ளை இருந்தான்னா இல்லைன்னா என்ன, நம்ம 2 பேரும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறோம், நான் உனக்கு பிள்ளை இருக்கேன், நீ எனக்கு பிள்ளையா இரு, நம்ம வாழ்க்கை நமக்கு போதும் அப்படின்னு சொல்கிற புருஷன் மாதிரி இருப்பார்களே ஆனால் உத்தமர்கள். எல்கானாவை பாருங்களேன், நான் சொல்கிறேன், ஹீ இஸ் அ மேன் ஆஃப் காட். கர்த்தரை தொழுது கொள்றவனுடைய வாயிலிருந்து வர வார்த்தை பாருங்களேன். பிள்ளையே இல்லை, உனக்கு பிள்ளை பிறக்கலை, அவள் ஏதாவது பேசி கிடப்ப, நீ விடு, பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்தலை. நீங்கள் வாசிங்க, அவளுக்கு பிள்ளை இல்லைன்றதுனால எல்கானா சமாதானப்படுத்தலை. உனக்கு பிள்ளை இல்லாத குறைய நான் காமிக்கலையே, நான் உன்னிடத்தில் அதை கேட்கலையே, நான் அதை எதிர்பார்க்கலையே, நீ என்னெல்லாம் விரும்புறியோ ஆசைப்படுறியோ உன் வாழ்க்கையினுடைய சந்தோஷத்திற்குரிய காரியத்தை எல்லாவற்றிலும் நிறைவேற்றுகிற ஒரு பிள்ளையை போல கூட நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கிறேனே, நீ ஏன் அழுற அப்படின்னு சொல்லி அன்னாளை ஆறுதல் படுத்துகிற எல்கானாக்கள் இந்த நாட்களிலே கிடையாது.